இந்த வீடியோவில் வந்து 2024 எம்சிக்கு 29 எம்சிக்கு நாங்கள் பார்ப்போம். ரைட், 29 எம்சிக்கு என்ன சொல்லுதுன்னு சொல்லிச்சுன்னா, இதான் 29 எம்சிக்கு என்ன சொல்லுதுன்னு சொன்னால், 29வது எம்சிக்கு ரைட். முதலாவது என்றால் ஒரு சாம்பல் மாதிரி எக்ஸில் வந்து சாம்பல் மாதிரி எக்ஸில் வந்து கல்சியம் கார்பனேட்டும் பொட்டாசியம் கார்பனேட்டும் சடத்துவ திரவியம் ஆகியன அடங்கியிருக்கின்றன. எக்ஸில் கால்சியம் கார்பனேட்டு பொட்டாசியம் கார்பனேட்டினுடைய மூலர் விகிதம் வந்து 2 கொண்டாகும். உலர் தூளாக்கிய எக்ஸினுடைய ஒரு கிராம் மாதிரியானது மிகையான HCl உடன் தாக்கம் புரிய செய்யப்பட்டது. பயன்படுத்திய HCl செறிவு கனளவு முறையை தந்திருக்கிறாங்க. 3 25%. அடுத்தது கணம் தாக்கம் முடிவடைந்த பின்னர் எஞ்சியிருந்த HCl வந்து அளவறி முறையாக சேகரிக்கப்பட்டு 1 மூலம் NaOH நியமிப்பு செய்யப்பட்டது. முடிவு அளவறி முறையாக சேகரிக்கப்பட்டு முடிவு புள்ளியில் வந்து அளவினுடைய வாசிப்பு வந்து 15 சென்டிமீட்டர் கனமாக இருந்தது. மரச்சாம்பல் மாதிரியில் உள்ள கல்சியம் கார்பனேட்டினுடைய சதவீதம் என்ன? சரிதானே? ரைட், கல்சியம் கார்பனேட்டின் சதவீதம் என்ன என்று விட இருக்குது, செஞ்சு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டாக வந்து என்னென்னு சொல்லிச்சுன்னா, இந்த கல்சியம் கார்பனேட்டை பொறுத்தவரையில் ரைட், இப்போ இதில் என்னென்னு சொன்னால், இந்த மாதிரியில அமைப்புல இருக்கிற பொருட்கள் என்று சொன்னால், இந்த மாதிரின்னு சொன்னால், இந்த மாதிரி வந்து நிறை வந்து 1 கிராமாம். இந்த 1 கிராம்ன்ற மாதிரியில் வந்து கல்சியம் கார்பனேட்டும் இருக்குது. அடுத்தது வந்து பொட்டாசியம் கார்பனேட் இருக்குது. அதை விட இன்னொன்று இருக்குன்னா சடத்துவ திரவியம் இருக்கு. அப்போ இனர்ட் காம்போனன்ட் ஒன்று இருக்குது. இனர்ட் காம்போனன்ட் இதில் தாக்கம் ஏற்படுத்தாது. ஆகவே நாங்கள் இதை பெருசாக நாங்கள் இதுக்குள்ளே யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் நம்ம கேள்வியின் அடிப்படையில் இதை விஷயத்தை கொண்டு போவோம். அடுத்து இதில் இன்னொன்று சொல்கிறாங்கன்னா, கல்சியம் கார்பனேட்டுக்கும் பொட்டாசியம் கார்பனேட்டுக்கும் இடையில் மூலர் விகிதம் 2 கொண்ட விகிதத்தில் தான் இதில் உள்ளுக்குள்ளே இருக்குது என்று சொல்கிறாங்க. அடுத்தது இது வந்து எடுக்கப்பட்ட மாதிரி வந்து 1 கிராமாக எடுக்கப்பட்டிருக்கு. சரி, இப்போ என்ன செய்கிறாங்க, ஃபர்ஸ்ட்டாக வந்து கல்சியம் கார்பனேட்டையும் பொட்டாசியம் கார்பனேட்டையும் HClோட தாக்கமுடைய செய்கிறாங்க. அப்போ HClோட தாக்கமுடைய செஞ்சதுக்கு பிறகு அந்த HCl தாக்கமுடைய செஞ்சிட்டு அப்போ HCl இதுவும் தாராங்க. அதாவது HCl தாக்கமுடைய HCl அளவு, அதாவது 0.3 எம்மும் அடுத்தது 25 சென்டிமீட்டர் கனமும் தான் HCl அதுக்குள்ள தாக்கமுடைய செய்கிறாங்க. பிறகு இந்த எஞ்சிய HCl எடுத்து, அதாவது மிகுதியான HCl தாக்கத்துக்கு உட்படுத்தி அதை இது பண்ணுறதுக்காக அதை நியமிப்பு செய்கிறது. அதாவது HCl + NaOH நியமிப்பு செஞ்சால் இதில் என்ன வரப்போகுது, NaCl + H2O வரும். இதில் என்ன செய்கிறாங்கன்னா, இதுண்ட சரி வந்து பார்த்தோம்னா 0.1 எம்மும் எவ்வளவு அதில் பயன்படுத்தப்படுதுன்னா 15 சென்டிமீட்டர் கியூபும் இருக்குது. ஆகவே இதில் இருக்கிற மூல் தான் HCl மிகுதியாக இருந்த மூலாக இருக்கும். அப்போ அந்த அடிப்படையில் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், இதில் மூளை பார்த்தோம்னு சொன்னால் 1.5 தர 10⁻³ மூல் தான் இந்த HCl எஞ்சிய HClஆக இருக்கும். அப்போ ஏற்கனவே எங்களுக்கு இருக்கிற HCl மூளை பார்த்தோம்னா இது கிட்டத்தட்ட எங்களுக்கு 7.5 தர 10⁻³ மூலாக இருக்கும். சரிதானே? இதில் என்ன இருக்கும், 7.5 தர 10⁻³ மூலாக இருக்கும். ரைட், இப்போ எங்களுக்கு இது 1 பயன்படுது. அப்போ மிகுதியாக, அதாவது தாக்கத்தில் ஈடுபட்ட HCl மூல் எவ்வளோன்னு பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா 7.5 1.5 கழிச்சோம்னா 6.0 தர 10⁻³ மூல் இது HClஆக இருக்குது. ரைட், இப்போ இந்த HCl வந்து யாரோட தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும், கல்சியம் கார்பனேட்டோட HCl தாக்கம் ஏற்படுத்தியிருக்கும். அப்போ கல்சியம் குளோரைட்டாகவும் என்னவா வந்திருக்கும், CO2 + H2O வரும். ஆக 2 இருக்கு. ஆகவே இங்கே 2 போடுவோம். ஓகேயா? அடுத்தது அதுக்கு பொட்டாசியம் கார்பனேட் இருக்குது. பொட்டாசியம் கார்பனேட்டோட தாக்கம் அடைஞ்சு என்ன, பொட்டாசியம் குளோரைட் + CO2 + H2O இருக்கும். ஆகவே 2 பொட்டாசியம் தேவை. ஆகவே இது 2 ஆயிரும்.
அப்ப இந்த தாக்கம் மற்ற இங்க இன்னொரு கம்போனன்ட் சொன்னவங்க இனர்ட் கம்போனன்ட், அதாவது என்ன சடத்துவம். அது சடத்துவம்ன்றா என்ன? கட்டாயமா தாக்கத்துல எந்த விதத்திலையும் ஈடுபாடு கொண்டிருக்காது. சரியா? ஆகவே இப்ப நாங்க விஷயத்துக்கு வருவோம். இது 2ம் தான் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும். இது 2ம் இந்த கல்சியம் கார்பனேட்டும் இதுவும் 2ம் இதனுடைய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும். சரி. இப்ப இது இப்படி தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிற அடிப்படையா வச்சு பார்க்கும்போது, இது எத்தனை மோல்கள் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது? ரைட். இப்ப இப்படி பார்ப்போமே. ரைட். இதுல வந்து என்ன செஞ்சிருக்கும்? ஆ இதுல வந்து என்ன செஞ்சிருக்கு? இந்த இவ்வளவும் தான் 6 ஆ மோல் 6 தர 10 மோல். சரியான தாக்கத்துல ஈடுபட்டது. இவ்வளவுதான் HCl. அப்ப இந்த HCl இவ்வளவுமே இருக்கு. அப்ப இந்த HCl வந்து எப்படி இருக்கும்னு சொல்லி சொன்னா, இந்த HCl இதுக்கு 1. அதாவது இது எத்தனை வீதமா இருக்குதா? எங்கள்ட்ட ஏற்கனவே தந்த இதன் அடிப்படையில பார்த்தோம்னு சொன்னா, இது வந்து அதாவது இது வந்து 2 பங்கும், இது 1 பங்குமா இருக்கும். அப்ப இது 2 பங்காக இருந்தால் கட்டாயமா இது எத்தனையா இருக்கும்? 4 மூல் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கும். 2 மூல் இருந்தா 4 மூலா இருந்திருக்கும். இது 1 மூலாக இருந்தா எத்தனை மூலா இருக்கும்? 2 மூலா இருக்கும். ஆகவே இதன் அடிப்படையில மொத்தமா பார்த்தோம்னு சொன்னா, இந்த 6 மூல் வந்துரும். இது இப்ப இதுல இந்த அடிப்படையில பார்க்கும்போது இதுக்கு 4 மூலும், இதுல 4 மூலா இருக்கும். இதுல இருந்து பார்க்கும்போது 1 மூலா இருக்கும். அப்ப 4 இதுல 2 மூலா இருக்கும். அப்ப 4 2 6 மூல் வந்துச்சு. ஆகவே மொத்தம் சரி 6 மூல். சரியா? அப்ப அப்படி பார்க்கும்போது கல்சியம் கார்பனேட் உண்மையாவே எவ்வளவு இருக்கும்? 2 மூல் தான் இருக்கும். கல்சியம் கார்பனேட் எவ்வளவு இருந்திருக்கும்? 2 மூல் தான் இருக்கும். ஆகவே இப்ப நாங்க வீதத்தை பார்த்தோம்னா 2 மூல். அப்ப கல்சியம் கார்பனேட்டுக்கு வந்து நாங்க இது மூலக்கூட்டு திணிவு வந்து கல்சியம் கார்பனேட்டுடைய மூலக்கூட்டு திணிவு வந்து என்னவா இருக்கும்? எங்களுக்கு 100 ஆண்டு இருக்கும். சரியா? 100 கிராம் மூல் -1 ஆக இருக்கும். அப்ப அந்த அடிப்படையில இப்ப எங்கள்ட்ட எவ்வளவு இருக்கு? இது 2 மூல். அப்படின்னா 2 தர 10 மூல். சரியா? 2 மூல் தர 100 ஆல பெருக்கணும்டா கிராம் வந்துரும். அப்ப இது 1 கிராம்ல தான் எங்களோட மாதிரி. ஸோ 100. எத்தனை வீதம்? இதை சுருக்கணும்டா எங்களுக்கு 20 வீதம் என்று வரும். இதனால 2 சைவரையும் இந்த சைவரையும் வெட்டுவோமே. வெட்டோம்னா இது அவ்வளவு வெட்டுப்பட்டுரும். இது 10 இருக்குது. 20 ஒன்றுங்கள் தானே எல்லாம் வெட்டுப்பட்டுரும். அப்ப 20 வீதம். அப்ப விடை எவ்வளவா இருக்கும்? விடை விடை வந்து 20 வீதம் எங்க எத்தனையால இருக்கு? 3ஆவதாக இருக்கு.